நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். ஆன்ம விடுதலை தொடர். ஆன்ம விடுதலை, ஆன்ம சாந்தி. ஒரு மனிதன் மரணம் அடைந்துவிட்டார் என்றால் அவர் வீட்டிலிருப்பவர்கள் யார் இறந்தாரோ அவர்களுக்கு வேத மந்திரப்படி அதைச் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவத்தில் ஒரு முறை இருக்கிறது, இஸ்லாத்தில் ஒரு முறை இருக்கிறது, இந்துக்களில் ஒரு முறை இருக்கிறது. அவரவர்களுக்கு ஏற்றது போல் ஒரு காரியத்தைச் செய்கிறார்கள். இதை விரிவாக உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எவ்வளவு எளிதாக இந்த புரிதலை தெளிவடைய வைப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். ஒரு சாதாரண இயல்பு வாழ்க்கையிலிருந்து இந்த தியானத்தில் முற்றிலும் நாம் மாறப்பட்டோம். நமக்குள்ளே நடந்த அனுபவமும் அதிலிருந்து கண்டறிந்து, என்னுடைய பிறப்பு இறப்பைப் பற்றி எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. அதற்குப் பிறகு இறந்தவர்களுக்கு எப்படி ஆன்ம விடுதலை கொடுக்கப்பட வேண்டும், உடல் இல்லாத இறந்தவர்களைக் கண்டறிய வேண்டும். இதுதான் பெரிய சவால். அங்கே இயல்பாக எனக்குள்ளே அந்த தியானத்தினுடைய சக்தி என்று சொல்லக்கூடிய அதனுடைய செயல்பாடுதான். ஒரு மனிதனுடைய பிறப்பு, பிறந்து வளர்ந்து அவர்கள் எல்லா பணியும் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஆயுள் காலம் என்று ஒன்று தீர்மானிக்கப்படுகிறது. இந்தக் காலம் வரையில் அந்த உயிர் இருக்கும் என்று அது இயற்கையாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தியானத்தில் பெரிய அனுபவம் பெறாதவர்களால் இந்த ஆயுள் காலத்தை கண்டுபிடிப்பது ரொம்பக் கடினம். அந்த ஆயுள் காலம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப்பட்டதனால், சில மனிதர்களுடைய மரணத்தைப் பற்றி நான் பார்த்தது, அந்த ஆயுள் காலத்திற்கு முன்பே நிறைய பேர்கள் இறப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவர்களாக மரணத்தை தேடுவது, விபத்து, அழியப்போகிற இடத்திற்குள் போய் நிற்பது, இது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 முதல் 10 முறை மரணத்தைச் சந்திப்பதற்கு 90 விழுக்காடு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரே வடிவத்தில் ஒரு மனிதன் மரணமடைய மாட்டான். வெவ்வேறு விதங்களில் மரணமடைவான். இந்த மாதிரி நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கிற காலகட்டத்தில் இந்த வேதம், சாத்திரங்கள் இதையெல்லாம் வைத்து இவர்களை சாந்திப்படுத்துவதோ வேறொரு செயல் வடிவத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இங்கு செய்து கொண்டு வருகிறார்கள். அடிப்படையாக அனுபவத்திலிருந்து சொல்வது என்னவென்றால், இந்த காலச் சுழற்சியில் எல்லாவற்றிற்கும் ஒரு கால வரையறை இருக்கிறது. இது ஒரு ஞானிக்கும் கடவுள் என்று நீங்கள் வணங்கும் அதுக்கும் இது பொருந்தும். அந்தக் காலத்திற்குள் அதைச் செய்து கொள்ள வேண்டும். அந்தக் காலத்தைக் கடக்கும்போது அந்த மந்திரங்கள் இருக்கும், வழிபாடுகள் இருக்கும். ஆனால் அதனுடைய வீரியங்கள் மிகக் குறைவாகத்தான் செயல்பாடுகள் இருக்கும். அதை உணர்ந்துதான் ஒரு தியானத்தில் அனுபவம் பெற்றவன் ஒரு காலகட்டத்திற்குள் தன்னுடைய வேலையை முடித்து தன்னுடைய உடலை விட்டுவிடுகிறான். அதற்கு மேலே நம்மால் பணி செய்ய முடியாது என்று உணர்ந்து இதைச் செய்கிறான். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, காலத்தைக் கடந்த எந்தச் செயலையும் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பொருளுக்கு விடுதலை அளித்துவிட முடியாது. அதை உணர வேண்டும். ஒரு ஞானி இந்தக் காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு உடலை விட்டுவிட்டு அடுத்த காலகட்டத்தில் அவனே பிறந்து, அந்தக் காலகட்டத்தில் ரேடியேஷன் என்னவாக இருக்குமோ, அதற்கு எப்படி செயல்பட வேண்டுமோ அதுவாகவே மீண்டும் அவதரிக்கிறான். இதை புதுப்பிப்பது அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லலாம். இந்த உடலை விட்டு வேறு உடல் எடுப்பது என்று சொல்லலாம். அந்தக் காலத்தோடு ஒட்டிக்காலமாக வாழ்வது என்றும் சொல்லலாம். அப்போது தியானிப்பவன் என்பவன் பிரதானமாக இந்த உலகத்திற்குச் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று கேட்டால், இந்த உலகம் ஒரு அலைவரிசை, இந்த உலகம் ஒரு சக்தி, இந்த உலகம் ஒரு ரேடியேஷன், அப்படி சுழற்சியாக இந்த உலகம் இயங்கப்படுகிறது. இன்று இருப்பது நாளை வளரப்படும், அதற்கு அடுத்த நாள் அது மறையப்படும். இது இதனுடைய சுழற்சியின் நடவடிக்கை. பிரதானமாக ஒரு தியானிப்பவன் எதன் அடிப்படையில் பணி செய்கிறான் என்றால், இந்த உலகத்தினுடைய சுழற்சியைக் கணக்கில் எடுத்துக்கொண்டு காலம், நேரம், கிழமை, திதி, நட்சத்திரம், கோள்கள் இது எல்லா செயல்பாடுகளையும் அறிய முற்பட்டு, அறிந்ததற்குப் பிறகு அழியப்போகின்ற பொருளையோ அழிந்த பொருளையோ எப்படி கையாளப்பட வேண்டுமென்பதை அவன் செயல் வடிவமாகச் செய்து முடிக்கிறான். தியானத்தில் அனுபவம் பெற்றவன் வேத விற்பனர்களிடம் ஆலோசனையோ வேதம், மந்திரம், சாத்திரம், பஞ்சாங்கம்
ஜாதகம் இதைக் கற்றுக்கொள்வது கிடையாது, பிறருக்கு அவன் பாடமாக போதிப்பதும் கிடையாது. அவனுடைய முழு செயலும் இந்தச் சுழற்சியை மட்டுமே கவனித்து பணி செய்கிறான். இங்கே நிறுத்துகிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தை ஒன்று கூறுகிறேன். நான் பள்ளிக்கு, கல்லூரிக்குப் பெரிதாகப் போனதல்ல. என்னுடைய கேள்வி ஞானத்தை வைத்து, கொஞ்சம் என்னுடைய தாய்மொழியில் இருக்கும் மொழிகளைப் படிப்பது, என் ஊர்களிலே பிற நகரங்களிலே எனக்குத் தெரிந்தவர்களிடம், படித்தவர்களிடம் சிலவற்றைக் கேட்டுத் தெரிந்து வைத்துக் கொண்டேன். அதை வைத்துதான் என்னுடைய வாழ்க்கைப் பயணத்தை நான் மேற்கொண்டேன். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கிடைக்காத கல்வியை அனுபவ ரீதியாக இங்கு இருக்கும் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். நம்பிக்கை அடிப்படையில் பலவீனம் எங்கெங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அந்த அனுபவத்தை வைத்து முட்டுக் கொடுப்பேன். நான் கடந்து வந்த பாதைகளும் வருடங்களும் அதிக நாட்களாக ஆகிவிட்டது. எப்பொழுதும் எனக்கு நிறைய இடங்களில் பலவீனம் ஏற்பட்டதனால் பல இடங்களில் நான் முட்டுக் கொடுத்து, நான் சாய்ந்து விடாமல் என்னை சரி செய்து கொண்டேன். தஞ்சாவூரில் நேமம் என்ற கிராமத்தில் நான் வசித்தேன். ஒருநாள் அதிசயமாக அங்குள்ள காவிரி கரையோரமாக எனக்கு ஒரு அனுபவம் தியானத்தில் ஏற்பட்டது. அந்த அனுபவம் மேலும் மேலும் வளரத் தொடங்கும் போது அது என்ன வேலையைப் பார்த்தது என்றால், என் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பலவீனம் அடைந்து அதைச் சரிசெய்ய முட்டுக் கொடுத்திருக்கிறேனோ, அதுபோல உலகத்தில் நீங்கள் பெரிய அறிவாளி என்று சொல்லக்கூடியவர்களும், சிறிய அறிவாளி என்று சொல்லக்கூடியவர்களும், மிகச்சிறிய அறிவாளி என்று சொல்லக்கூடியவர்களும் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துவது தோல்வியோ வெற்றியோ பலவீனமோ இந்த முட்டுக் கொடுப்பதைத்தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எல்லா தேசத்து ராஜாவும் இந்த முட்டுக் கொடுப்பதைத்தான் பயன்படுத்துகிறார். இந்த முட்டுக் கொடுப்பது என்பது அழியப்போகும் ஒரு பொருளை, அழியக்கூடிய இன்னொரு பொருளை வைத்து முட்டுக் கொடுப்பதான். தியானத்தில் எனக்கு நிகழ்ந்தது, இந்த முட்டுக் கொடுப்பவைகள் அனைத்தையும் அந்த முட்டுகளை பிடுங்கி எறியப்பட்டது. நான் கொடுத்திருந்தது ஆயிரக்கணக்கான முட்டுகள், சிலர் இலட்சக்கணக்கான முட்டுகள் கூட கொடுத்திருக்கலாம். முற்றிலும் அடியோடு எல்லாவற்றையும் சாய்க்கப்பட்டது. அங்கு எனக்கு முட்டுகளே இல்லாமல் நான் பியூராக நிற்பதைக் கண்டேன். ஆச்சரியத்தில் முட்டுகள் இல்லாமல் எப்படி வாழப்போகிறோம் என்று நினைத்தேன். அங்கு எனக்குப் பலவீனமே ஏற்படவில்லை. அதனால் எனக்கு முட்டுகளே தேவைப்படவில்லை. வெற்றி தோல்வி கூட ஒரு வார்த்தையாகத்தான் எனக்குத் தெரிந்தது. நான் கொஞ்சம் படித்து வைத்திருந்தது, நான் கொஞ்சம் கேட்டு வைத்திருந்தது அனைத்தும் இந்த தியானத்தில் அழைக்கப்பட்டது. எனக்கு இந்த தியானம் மூலமாக புதுசெல்கள் பாய்ச்சப்பட்டது. புது இருத்தங்கள் ஆர்ப்பரித்து ஓடத் தொடங்கியது. இந்த நிகழ்வுகளினால் நான் காலச்சுழற்சி என்ற அந்த பாதைக்குள் பயணிப்பதும், அந்த காலச்சுழற்சியில் இருக்கிற ரேடியேஷன் உணர்ந்து வேலை செய்வதும் என்னுடைய வாடிக்கையாகிப் போனது. இறந்தவர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுப்பது அந்த காலக்கணக்கை பார்த்தே. அவர்கள் பிறப்பெடுக்க வேண்டுமென்றால் பிறப்பெடுப்பதற்கு ஏற்ப ஆன்ம விடுதலை, அவர்கள் முக்தி பெற வேண்டுமென்றால் அதற்கேற்ப ஆன்ம விடுதலை, அதை எம்மால் செய்ய முடிந்தது. அதைச் செய்து கொண்டிருக்கிறோம். தாத்தா வேத மந்திரத்தை செய்தார், அடுத்து மகன் செய்தார், அடுத்து பேரன் செய்தார், அடுத்தது பேரனோட பேரன் செய்தார். ஆனால் மந்திரம் ஒன்றுதான். ஆனால் காலச் சுழற்சியில் ஒரு மந்திரத்தை வைத்துக்கொண்டு எல்லா காலத்திற்கும் எல்லாச் சுழற்சிக்கும் அதையே செய்கிறார்கள். அது சப்போர்ட் பண்ணமா பண்ணாதா என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். வேத சாத்திரம் படித்ததினால் பட்டம் சூட்டி மடாதிபதியாக ஆக்கிவிடலாம். ஆனால் இந்தச் சுழற்சியை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தியானத்தினால் உன் மண்டையில் இருக்கின்ற முடி மட்டுமல்ல, உன்னுடைய மனித அறிவிற்கு உட்பட்ட அனைத்திலிருந்தும் நீ விடுபடுவாய். இதனால்தான் தியானத்தில் உயர்ந்தவர்களிடம் அவர்களை அணுகுவதிலேயும் அவர்களோடு பிரயாணிப்பதிலேயும் நிறைய பேர் தடுமாறுகிறார்கள். தியானம் யாருக்கும் சாதகமாகவோ யாருக்கும் பாதகமாகவோ செயல்படாது. அது மிகச் சக்தியாகத்தான் செயல்படும். அந்த வடிவத்தில் நீர் மூலமாக ஆன்ம விடுதலை இறந்தவர்களுக்கு கொடுக்க முடியும். அதைக் கண்டறிந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனின் உயிர் அதிகமாக இருக்கின்ற இடம் நீர். நீருக்கும் ஒரு உயிர் துளிக்கும் நிறைய தொடர்பு உள்ளது. அதன் அடிப்படையிலேயே நீரிலே ஆன்ம விடுதலை. நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஆன்ம விடுதலை பற்றி இன்னும் துல்லியமாக விவாதிப்பதற்கு எமக்குள் இருக்கும் சக்தி அனுமதிக்கப்படவில்லை. அது எதுவரை அனுமதித்ததோ அதுவரை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். எல்லாம் அந்த சக்தி.